சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் அஸ்திவாரமே தற்பொழுது பன்னீர்செல்வம் கையில் இருக்கிறது. தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அதிமுக சார்பாக 2 நபர்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் அதிமுகவில் பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் 14 எம்எல்ஏக்கள் இருப்பதால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் 2 எம்பிக்களை தேர்வு செய்ய முடியாது. ஒருவரை மட்டும்தான் எடப்பாடியால் தனித்து தேர்வு செய்ய முடியும். இதனால் மற்றொருவர் திமுகவிற்கு ஆதரவாக எம்பியாக தேர்வு செய்யக்கூடிய சூழல் உருவாகும். பன்னீர்செல்வம் திமுகவிற்கு ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடாமல் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் 5வது எம்பியை தேர்வு செய்யக்கூடிய சூழல் உருவாகும். இதிலிருந்து அதிமுக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் பன்னீர்செல்வத்தின் தேவை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருக்கக்கூடிய 14 எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை பெற வேண்டும். அப்போதுதான் அதிமுகவிற்கு முழுமையாக 2 எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் வழங்கப்படும். அதிமுகவின் 34 எம்எல்ஏக்கள் ஒரு எம்பியை தேர்வு செய்வார்கள். தற்பொழுது 2 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் 68 எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் தேவை. பாஜகவின் கூட்டணியுடன் சேர்ந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எம்எல்ஏக்களை தேர்வு செய்ய முடியுமா என்று கேட்டால் 14 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இருப்பதால் அவர்கள் அதிமுகவிற்கு சாதகமாக ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் அல்லது திமுகவிற்கு சாதகமாக ஓட்டுக்களை செலுத்த வேண்டும். இவர்கள் இருவருக்கும் ஓட்டுக்களை செலுத்தாமல் விலகி இருந்தாலும் திமுகவிற்கு சாதகமாகத்தான் மெஜாரிட்டியான ஓட்டுக்கள் கிடைக்கும். இதனால் 5வது எம்பியை தேர்வு செய்யக்கூடிய அதிக வாய்ப்பு திமுகவிற்குத்தான் இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற வேண்டும். இதற்கு வழி பன்னீர்செல்வம் அவர்களிடம் எடப்பாடி பேச வேண்டும். அப்படி பேசக்கூடிய சூழல் உருவானால் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதிலும் எடப்பாடி சுயநலத்தை காட்டினால் நிச்சயம் அதிமுகவிற்கு ஒரு எம்பி தான் தேர்வு செய்ய